ॐ तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ये भूरिता जनाः। ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே கோபிகைகள் ஸ்ரீகிருஷ்ணனை குறித்து கானம் செய்கிறார்கள். அதில் ஒரு பாடல் இது, தவ கதாமிருதம், உன்னுடைய லீலை கதை அமிர்தமயமானது. தப்த ஜீவனம், வாழ்க்கையின் கஷ்டங்களை பொசுக்குவது. கவி பீரீடித்தம், ஞானிகளால் போற்றப்படுவது. கல்மஷாப, பாவங்களை நீக்குவது. ஸ்ரவண மங்களம், கேட்பதற்கு மங்களமானது. ஸ்ரீமதாகதம், உயர்ந்த செல்வங்களை அளிப்பது. பூவி கிரணந்திக்கு பூரிதா ஜனாக, இதை கேட்கும் நல்லோர் புண்ணியம் செய்தவர்கள். இந்த பாகவத புராணம் என்பது பகவானுடைய லீலையை சொல்வது ஆகையால் அதை வாசிப்பதோ இந்த புராணத்தை கேட்பதோ பகவானை தியானம் செய்வதற்கு இணையானது. ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை எல்லாம் உலகிலே நடத்தி வைகுண்டத்துக்கு ஏகுகிறார். அவர் போனதும் இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்ததாம். என்ன இருள்? மாயை என்கிற இருள். அப்போ மக்கள் எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியக்கூடிய விவேகத்தை இழந்து விடுகிறார், குருடராகி விடுகிறார். இருட்டினால் பார்வை இழந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அந்த சமயத்திலே பகவான் பெரும் கருணையினால் பாகவதம் என்ற சூரியனை உதிக்கச் செய்தான். அழகான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணே ஸ்வதாமே உபகதே தர்ம ஜானாதிபிஸ்ஸஹ கலோ நஷ்டதிருஷா புராண அர்க்கஹ அதுனா உதித்தஹ. இப்படி பார்வை இழந்த மக்கள் எதனால் பார்வை இழந்தார்கள்? பகவான் இந்த பூமியிலிருந்து மறைந்து விட்டான். பகவான் இருந்த வரைக்கும் அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து மக்களுடைய மனங்களை எல்லாம் நல்ல உயர்ந்த நிலையில் வைத்திருந்தது, உயர்ந்த ஆனந்தத்தை அளித்தது. பகவான் சென்றதுமே இந்த குணங்களும் சென்று விட்டானுவா. இப்போ பகவான் பார்த்தார், இல்லை, இந்த மக்கள் என்றென்றும் இந்த மாதிரியான தர்ம சிந்தனையிலே தர்ம வாழ்க்கையிலே நிலை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி இந்த பாகவத புராணம், அதாவது அவனுடைய நாமம், அவனுடைய லீலைகள் இந்த உலகத்தில் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்பவர்கள் அவருடைய மனது தங்களை அறியாத வகையிலே பகவானை நாடும். ஏன்? அதுதான் அவனுடைய லீலா விசேஷம். அது எப்படி மக்களுடைய மனதை கவர்கிறான் பாகவதத்திலே பார்க்கிறோம். ஒன்றும் அறியாத, கல்வி அறிவோ சாஸ்திர அறிவோ எதுவுமே இல்லாத சாதாரண இந்த கோபிகைகள், இடை சிறுமிகள், அவள் எப்படி அவர்களை கிருஷ்ணன் தன்பால் ஈர்த்தான்,
தன்னுடைய அழகினால், தன்னுடைய கானத்தினால், தன்னுடைய விளையாட்டினால் அவர்களெல்லாம் தன்பால் ஈர்த்தான். என்ன ஆயிற்று? அது பகவானுடைய குணம் என்னது? அவன் சத்துவத்திலே இருப்பவன், என்றும் சத்துவத்திலே நிலைத்தவன். ஆகவே அந்த மனங்கள் எல்லாம் அந்த சத்துவ குணத்திலே கலந்ததன் காரணத்தினால மனங்கள் தானாகவே உயர்ந்து விட்டன. அதற்கு பாகவதம் உதாரணம் சொல்லும். நீ உண்ணக்கூடிய ஒவ்வொரு கவளமும் உள்ளே சென்று விட்டால் உடனே அது பசியை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கிறது. அந்த உணவை உண்ட பிறகு நீ இல்லை, நீ எந்த காரியம் செய்யக்கூடாது, இந்த பசியை நீக்கக்கூடாது, புத்துணர்ச்சி அளிக்கக்கூடாது என்றெல்லாம் நீ சொல்ல முடியாது. ஏன்? உணவுடைய குணம் என்பது பசியை போக்குவது. உணவின் குணம் என்பது புத்துணர்ச்சியை அளிப்பது. அதனுடைய குணம் ஸ்வதர்மம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்வதர்மம் என்று இருக்கிறது. கல் என்றால் அதனுடைய ஸ்வதர்மம் என்ன? கடினம். தண்ணீர் என்றால் அதனுடைய ஸ்வதர்மம் குளிர்ச்சி. நெருப்பு என்றால் ஸ்வதர்மம் உஷ்ணம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு என்று ஒரு குணம் இருக்கிறது. எப்படி மனிதர்களிலேயும் பார்க்கிறோம், ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு குணம் பார்க்கிறோம். தலை தூக்கி நிற்கிறது, முன்கோபி என்று சொல்கிறோம், சோம்பேறி என்று சொல்கிறோம், சுறுசுறுப்பானவர். இதில் இப்படி எல்லாம் ஒரு இடத்துல எல்லா குணங்களும் இருந்தாலும் ஏதோ ஒரு குணம் தலை தூக்கி இருக்கிறது. அது மாதிரி பகவானுடைய குணம் என்ன என்று சொல்லும் பொழுது தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். உன்னுடைய நாமத்தை, உன்னுடைய லீலைகளை கேட்பவர்களுடைய மனதை அது தூய்மைப்படுத்தக்கூடியது. ஸ்ரீமதாதத், செல்வத்தை அளிப்பது. என்ன செல்வம்? பகவானுடைய செல்வம் எது என்று கேட்டால் எது? பக்தி, ஞானம், வைராக்கியம், இதெல்லாம் தான் பகவானுடைய செல்வம். சாதாரண அர்த்தத்திலே செல்வம் என்றால் பணம் அப்படின்னு நாம் நினைக்கலாம், அதுவும் இருக்கலாம். ஆனால் அதோடு உயர்ந்தது எது? பகவானுடைய அந்த நிறைவு. எதை பெற்ற பிறகு பெறுவதற்கு அதை விட உயர்ந்தது என்பது ஒன்றுமில்லாமல் போகிறதோ. கீதையில் பார்க்க, எம் லப்த்வா அபரம் லாபம் நாதிக்கம் மன்யதே. எதை பெற்ற பிறகு இதைவிட உயர்ந்த பொருள் என்பது ஒன்றும் இல்லாமல் போகிறது. உலகத்திலே நாம் அது இது என்று எதையோ தேடி தேடி போகிறோம், அடைவதற்கு முயற்சி செய்கிறோம். ஏன்? அது கிடைத்தால் நமக்கு ஒரு நிறைவை தரும், அமைதியை தரும், சந்தோஷத்தை தரும். இதுக்கு தானே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறோம். அது இது ஒவ்வொன்றா தேடி அலைகிறோம். ஆனால் இந்த அலைச்சல் எல்லாம் ஒரு நிறைவுக்கு, முடிவுக்கு வந்துடும். எப்போ? பகவானுடைய அருள், பகவானுடைய ஞானம், பகவானுடைய பக்தி. பகவத் பக்தி என்பது முழுமையாக உள்ளத்திலே மலர்ந்ததும் ஒருவனுடைய தேடுதல் எல்லாம் நிறைவு பெற்று வருகிறது. ஏன்? அதைவிட உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அது தரக்கூடிய நிறைவை உயர்ந்த பொருளும் தராது. ஆகவே எல்லப்த்வா அபரம் லாபம் நாதிக்கம் மன்யதே. ரொம்ப அழகாக சொன்னார். இதெல்லாம் அனுபவத்தின் அடிப்படையில் சொன்னது. அப்போது எதை பெற்ற பிறகு பெறுவது கொண்டுமில்லாமல் போகிறதோ அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வத்தை பகவான் கொடுப்பார். ஸ்ரீமத், அதுதான் அவனுடைய உயர்ந்த செல்வம். அந்த ஞானம்தான், அந்த திருப்தி, நிறைவு, நித்திய திருப்தகா. அப்படி அந்த நிறைவு, இதெல்லாம் தான், இதையெல்லாம் தான் அவனுடைய நாமமும் லீலையும் கொடுக்கும். ஆகவே நீ திரும்ப திரும்ப பகவானுடைய நாமத்தை கேள். ஷின்வதாம், ஷின்வதாம் கேளு. ஷின்வதாம், கிருஷ்ணனுடைய நாமத்தை கேள், பகவான் நாமத்தை கேள், அவனுடைய லீலை கேள். என்ன ஆகும்? ஸ்வகதாம் ஷின்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனக. அவன் சாதாரணமானவனா இல்லை, புண்ணியங்களெல்லாம் உயர்ந்த புண்ணியமாகும்.
புண்ணியஸ்ரவண கீர்த்தனகா பிரத்யந்தஸ்தோபி அபத்ராணி விதுனோதி சுகிருத் சதம். அவன் கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆகுதான், இந்த காதுகள் வழியாக உள்ளத்திலே இறுதி அந்த மனதின் ஆழத்திலே சென்று அங்கு ஸ்திதாக இருந்து விடுகிறான். உள்ளத்தின் ஆழத்திலே சென்று அங்கு இருந்து விடுகிறான். அங்கு இருந்து அபத்ராணி விதுனோதி, மனதில் இருக்கக்கூடிய கல்மஷங்கள். நம் மனதில் எத்தனையோ ஆசாபாசங்கள் நிறைந்தது மனது. நம் மனது சாதாரண உலகியல் மனது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை, மக்கள் நம்முடைய தினசரி அனுபவம். அது எல்லாத்தையும் அவன் துடைத்து எறிந்து விடுகிறான். ஆனால் அடிக்கடி கேட்கணும், அடிக்கடி தியானம் பண்ணணும், அடிக்கடி அவனுடைய சன்னதியிலே இருக்க வேண்டும். இப்போ அடிக்கடி ஒரே நாள் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, அடிக்கடி. ஏன் நம்ம சரியாக கேட்கறதில்ல, 100% மனதோடு கேட்கறதில்லை, 100% மனதோடு அவனை நினைப்பதில்லை, நாமத்தை சொல்வதில்லை. அது எங்கெங்கோ ராமகிருஷ்ணன் சொல்லார், ஒரு மனதின் ஒரு பகுதி டாக்கா போய்விட்டது, ஒரு பகுதி டெல்லிக்கு போய்விட்டது. ராமகிருஷ்ணர் சொல்கிறார், தந்தி இங்கே அனுப்பிச்சனா செய்தி அங்கே போய் சேரணும்னா அந்த கம்பியில் நடுவில் ஏதாவது தடங்கள் இருந்தால் எப்படி போகும்? ஆகவே 100% மனதோடு கேட்ட, ஒரு தடவை கேட்டால் போதும். அப்படி ஒருங்கிணைந்த மனதோடு ராமகிருஷ்ணன் சொல்வார், இந்த நூல் ஊசியில் நூல் கோக்கும்போது அந்த பிசுறு எல்லாவற்றையும் ஒரு முனை கொண்டு வந்தவுடன் சுலபமாக இந்த ஊசியின் துளையிலே அந்த நூல் வந்து விடுகிறது. இப்போ 100% மனதோடு ஒரு தடவை கேட்டால் போதும். நம்மால் அது முடியவில்லை என்பதனால திரும்ப 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 கேட்கிறோம். அப்போ இதை திரும்ப 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 கேட்பதன் வாயிலாக பகவானுடைய அவனுடைய அந்த சாத்வீக குணம் அது இந்த மனதில் இருக்கக்கூடிய கல்மஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்கச் செய்கிறது முதல்ல. அதுக்கப்புறம் அதை பொசுக்கி விடுகிறது. ஞானாக்னி தக்த கர்மாணம். ஞானம் என்ற அக்னி அது அந்த கர்ம வாசனைகளை பொசுக்கி விடுகிறது, அழித்து விடுகிறது. அந்த அளவிற்கு பகவானுடைய நாமத்திற்கு சக்தி உண்டு, அவனுடைய லீலைக்கு சக்தி உண்டு. ஆகவே தான் பாகவத புராணத்தை அவன் தோற்றுவித்து பாகவத புராணத்தில் அவன் நிலை கொண்டு விட்டான். நமக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு ஒரு காட்சி கிடைத்ததாம். தட்சிணேஸ்வரத்திலே ராதாகாந்தர் கோவிலே யாரோ ஒருத்தர் பாகவத புராணம் படித்து விளக்கி கொண்டிருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்து கேட்டுருக்கார். திடீரென்று கிருஷ்ணனுடைய விக்கிரகத்திலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு பாகவத புராணத்தை தொட்டு அப்படியே வந்து குருதேவரை தொட்டு திரும்ப கிருஷ்ணனுடைய திருவடிகளில் ஐக்கியமாகி ஒரு கோண வடிவத்தில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைத்தது. அது பிறகுதான் அவர் புரிந்தது, ஓ பாகவதம் சாஸ்திரங்கள் என்பவை சாக்ஷாத் பகவானுடைய இன்னொரு அது ஒரு வெளிப்பாடு. அர்ச்சாவதாரம் என்று சொல்கிறோம். கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் என்ன? சாக்ஷாத் பகவானே. கற்பனை செய்ய வேண்டியதில்லை, பகவான் அங்கே இருக்கிறார், அந்த ரூபத்தில் இருக்கிறார். ஆகவே தான் அங்கே போனதை நாம் அது கல்லா மண்ணா பித்தளையா அதெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. பகவான் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஈர்ப்பு நாம் பார்க்கிறோம், நம்ம மனதில் ஒரு பக்தி தூய்மை ஏற்படுகிறது. ஆகவே பகவான் அங்கு அர்ச்சாவதாரமாக அங்கே இருக்கிறார். அங்கு மட்டும் இல்லையா, பகவான் வந்து சாஸ்திரத்திலேயும் புராணம் இந்த மாதிரியான புராணங்களிலேயும் அவர் இருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணனால் தான் பகவான் பாகவதா பக்தா, பகவான் பாகவதா பக்தா என்றெல்லாம் சொல்லி வணங்குவார்.
அந்த புத்தகத்திலேயும் அவர் நிலை பெற்றிருக்கிறார். அவரை அதை வாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது நாம் பகவானோடு இருக்கிறோம், அவரைத்தான் தியானிக்கிறோம். நம்மை அறியாமல் அது பகவானோடு இருக்கு. அதை சொல்ல கேட்க 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 மன அங்கேயும் இங்கேயும் போக மாட்டேங்க. ஏன்? வெறும் தத்துவங்களாக இருந்தால் புரியாது. தத்துவங்கள்லாம் நம்முடைய சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டது, பெரிய பெரிய விஷயங்கள். அதெல்லாம் புரிந்து கொள்வது கடினம், சாதாரண மனதிற்கு கடினம். இந்த லீலைகள், அவனுடைய விளையாட்டு, எப்படி இந்த கோபிகைகளோடு அவன் விளையாடினான், அவர்களோடு எப்படி தன்னுடைய லீலைகளை நடத்தினான், எப்படி இந்த ராட்சசர்களை அழித்தான், இப்படிலாம் நிறைய ஒன்று மாற்றி ஒன்றுக்கு எப்படி யசோதாவோடு எப்படி விளையாடினான், ஒன்றுன்னா வர வர கேட்க கேட்க இந்த கதையில் முக்கியமான கதாநாயகன் கிருஷ்ணன் தான். அவனுடைய குறும்புகள், அவனுடைய சாகசங்கள் எல்லாவற்றிலும் அவன் தான் முன்னிற்கிறான். ஆகவே நாம் தொடர்ந்து பகவானுடைய இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அத்தகைய பாகவத பட்டணம், அத்தகைய பாகவதனே ஸ்ரவணம். ஆகவே தான் ஸ்ரவணம். ஸ்ரவணம் என்பது 9 வகை பக்தி சாதனங்களிலே ஸ்ரவணமும் ஒன்று. ஆகவே சுண்வதாம், நீ கேட்க வேண்டும். கொஞ்சமாவது மனதை, இந்த அடிக்கரில் மனதை கொடுத்து கொஞ்சம் கேட்க வேண்டும். கேட்கணும்னு என்ன அர்த்தம்? இதயத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும், அதை நம்ம உள்வாங்க வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், ஏதோ முந்தின ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால்தான் இப்படி பகவானிடத்தில் பக்தி என்பது பிறக்கும். நமக்கு ஏதோ பகவானுடைய அருள் கிடைத்திருக்கு, அவருடைய பக்தி, அவருடைய அருளினால் மனதிலே பக்தி தோன்றிருக்குது என்று ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அது மாதிரி அந்த புண்ணியத்தின் காரணத்தினால் தொடர்ந்து இந்த லீலைகளை கேட்க 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 மனதில் இருக்கக்கூடிய மாசுகள் நீங்குகின்றன. அதான் சொல்கிறார், ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து 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 இந்த ஸ்ரவணம் என்பது, கீர்த்தனம் என்பது, நாமஸ்மரணம் என்பது, அர்ச்சனம், பாத சேவனம், இதெல்லாம் சொல்கிறார்கள் நவவிதாபத். இப்போ இதன் மூலமாக மனதிலே பக்தி என்பது நிலை பெறுகிறது. நித்திய சத்வஸ்தக, நித்தியம் எப்பொழுதும் சத்துவத்திலே நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும். கோயிலுள்ளே இருக்கும் பொழுது சத்துவகுணம் மேலோங்கிய நிலையில் இருக்கிறது, அப்போ நல்லா இருக்குது. இந்த மனதிலே அமைதி பக்தி தெரிகிறது. வெளியில் போனால் தான் அது பரந்தோடி விடுகிறது. அப்புறம் மற்ற ரஜஸ் தமோ குணங்கள், அதற்கேற்ற காட்சிகள், தமசும் ரஜசும் மனதை ஆட்கொண்டு இந்த சத்துவத்தை முழுங்கி விடுகின்றது. எங்கே போச்சுன்னே தெரியல. ஆகவே தொடர்ந்த முயற்சியினால் நித்திய சத்வஸ்தகா, நித்தியம் எப்பொழுதுமே சத்வத்தில் நிலை பெற்றவனாகும். அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், அடிக்கடி வா, திரும்ப வா. ஒரு நாள் வந்தால் போதும். நரேந்திரனுக்கே சொல்லிடுறார், முதல் அத்தியாயத்தில் பார்க்க நரேனுக்கே சொல்கிறார், அடிக்கடி வா என்று. அப்படிப்பட்ட நரேந்திரனுக்கு அடிக்கடி வான், மற்றவர்களுக்கும் அடிக்கடி வா அடிக்கடி வான்னு சொல்வார். அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்வார். அது அவருக்கு குருவாக இருந்த தோத்தாபுரி என்பவர் சொன்னதான். தோத்தாபுரி பித்தளை பாத்திரம் வச்சுருப்பார், தண்ணி பாத்திரம். தினம் காலையில் அதை மண் புளியெல்லாம் போட்டு தேய்ச்சி கொண்டு இருப்பார், தேய்த்து பளபளப்பாக வைப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்குறாரு, என்ன தினம் தேய்க்கிறீங்க? இப்போ தெரியாதா? தினம் தேய்க்கலன்னா அது அவ்வளோதான், கழுப்பியரிடம் அது மங்கி போயிடும். ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த இது யார்கிட்டேருந்து என்ன உதாரணம் தெரிந்து கொள்கிறார் பேரை சொல்லுவார். அவர் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒன்று சொல்கிறார், என்ன தங்க பாத்திரமாக இருந்த தங்க பாத்திரமாக இருந்தால் தினம் தேய்க்க வேண்டிய தேவையில்லை. இப்படி மனது பகவானிடத்தில் நிலைத்து விட்டால் அப்புறம் என்ன, வேற என்ன, அதுவே அதுக்கப்புறம் தனியாக சாதனை என்று தேவையே இல்லை. அவங்க
மனது எப்போதுமே பகவானோடு இருக்கிறது, இணை பிரியாது இருக்கிறது. அந்த நிலை வர வரைக்கும் தேய்க்கணும் தேய்க்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், தினசரி பாத்திரத்தை தேய்ச்சாதான் பளபளப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த மனதை தினசரி நாம் சாதனையின் மூலமாக இறைவனிடம் வைக்க முயற்சிக்க வேண்டும். அதனால்தான் காலையிலும் மாலையிலுமாவது நாம் தியானத்திலே ஜபம் பிரார்த்தனையில் ஈடுபடுகிறோம். எல்லா நேரத்திலும் ஈடுபடலாம். முடிந்த அளவுக்கு ஸ்ரீராமகிருஷ்ண சொல்வார், முடிந்த அளவுக்கு பகவானோடு மனதை தொடர்பு ஏற்படுத்த முயற்சித்து கொண்டே இருக்கின்றோம். அது மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இந்த அமுத மொழிகளும் கூட அந்த மாதிரி ஒரு பாகவதம் தான். ராமகிருஷ்ண பாகவதம் என்று அவர் சொன்னார்கள். இது அன்னையார் இருக்கும் பொழுதே அவரிடத்திலே வாசித்து காட்டுகிறார். அன்னையார் இடத்துல வாசித்து காட்டப்பட்டது. அப்போ அம்மா சொல்கிறார், இப்போ சாட்சாத் குருதேவர் முன்னாடி இருந்து பேசுகிற மாதிரி இருக்குப்பா, ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க, தயக்கமே வேண்டாம், நீ கண்டிப்பாக இதை வெளியிட வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், மகேந்திரநாத் குப்தர் குருதேவருடைய சீடர், அவர் தான் இந்த நூலை எழுதியவர். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் போயிட்டு வந்த பிறகு அவருக்கு சின்ன வயசுலேருந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணன் போயிட்டு வந்த பிறகு சுருக்கமாக எழுதி வைப்பார். இந்த மாதிரி விரிவாக இல்லை, ஒரு நோட்ஸ் மாதிரி. அப்புறம் அதை படிச்சுட்டு அந்த காட்சிகளையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு அந்த காலத்துக்கே சென்று விடுவார். அந்த மாதிரி ஒரு வகையான தியானத்தில் ஈடுபடுவார். ஸ்கூலில் இருக்கும் பொழுது மத்தியானம் இன்டர்வல் டைமில் மாடியில் போய் அவருக்குன்னு ஒரு அறை வைத்திருந்தார். மாடிக்கு போய் உட்காந்துட்டு ஏதோ இதை பிரித்து படிச்சுட்டு இருப்பார். என்ன படிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரகசியம் வெளியில் வந்து போச்சு. இவர் ஏதோ குருதேவர்கிட்ட கேட்டது. ஏன்னா குருதேவர் வாழ்ந்த காலத்திலேயே குருதேவர் சொன்ன உபதேச மொழிகளை எல்லாம் சில பேர் பதிவு செய்து அப்போதே வெளியிட்டு இருக்கிறார். குருமராஜ் வாழ்ந்த காலத்திலே இதெல்லாம் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் இவர் அதை வெளியிடலை. தான் இது மாதிரி சும்மா சுருக்கமாக இப்படி நோட் பண்ணி வச்சுருப்பார். அதை படித்தோன்னே அந்த காட்சிகள்லாம் வரும். அவர் சொன்னதெல்லாம் அப்படியே டேப் ரெக்கார்டர் மாதிரி அவருடைய மனது அப்படியே அது எல்லாவற்றையும் உள்வாங்கி இருக்கிறார். அப்படின்னா அந்த காட்சிகள்லாம் திரும்ப வரும். அப்படி பாடசாலையிலே அவருக்கு கிளாஸ் எடுக்கணும், எத்தனை வேலையெல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான சாதனையில் ஈடுபட்டு மனதை எப்பொழுதும் பகவானிடத்தில் வைக்க வேண்டும்னு அவர் முயற்சி செய்து வந்திருக்கிறார். பிற்காலத்தில் எல்லாரும் கேட்டுக்கொண்ட பிறகுதான் இதை விரிவுபடுத்தி 5 பாகங்களாக வெளியிட்டாராம். 5வது பாகம் அவர் சமாதியான பிறகுதான் வெளியிடப்பட்டது. அது இன்றைக்கு நமக்கு தமிழில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதில் சாஸ்திரங்களிலே படித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக சிறு சிறு உதாரணங்கள் மூலமாக விளக்கியிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும். ஸ்ரீராம் அடிக்கடி சொல்லுவார், முக்தி என்றால் என்ன, சம்சாரம் என்றால் என்ன, சம்சாரம் என்றால் என்ன, முக்தி என்றால் என்ன. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் சொல்கிறல்ல, எது வரைக்கும் நான் எனது சொல்கிறியா அது வரைக்கும் நீ பந்தத்தில் இருக்கிற. எப்பொழுது நான் எனது என்பது போய்விட்டதோ அப்பொழுது உனக்கு முக்தி. இப்போ வாழும் பொழுதே ஜீவன் முக்தி என்று சொல்கிறார்களே, வாழும் பொழுது ஒரு முக்த புருஷனாக வாழ முடியும். இப்போ நான் எனது அது பார்க்கிறோம். அது என்னதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் ரொம்ப சொல்லிடுறார், என்னதான் முயற்சி செய், நான் எனது போகவே போகாது திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார். சைவ சித்தாந்தத்தில் கூட சொல்லுவார்கள், முப்பொருள் உண்மையில் இந்த
ஆணவம் கண்மம் மாயை இது போகாது. எப்படி என்னதான் பித்தளை பாத்திரத்தை தேய்ச்சாலும் களிம்பு கொஞ்சமாக இருக்கும் என்று அவர் சொல்லுவார். ஸ்ரீராமன் சொல்லுவார், தங்கத்தை நீ எவ்வளோ தேய்ச்சாலும் ஒரு துணுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு. அது மாதிரி அரச மரத்தை விட்டு நாளைக்குள்ள நாளானைக்குள்ள 1 மாதம் கழிச்சு 2 மாதம் எப்படியோ திரும்ப வந்துடும் தொழில். நீ முழுவதுமாக புல்ல பிடிங்கிப்பார் திரும்ப முளைக்கும். அது மாதிரி நான் எனது என்ற அகங்காரம் இருக்கும் வரைக்கும் நீ மாயையின் பிடியிலே இருக்கிறாய். நான் எனது என்று போய்விட்டால் என்ன, அவ்வளோதான், நீ முக்த புருஷன். முக்த புருஷன் என்ன ஆச்சு? அவன் அங்கே தான் அதே உலகத்திலே தான் வாழ்கிறான். முன்னாடி என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தானோ அதே தான் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தன்னுடையது, நான் செய்கிறேன், இதெல்லாம் என்னுடையது என்ற பாவத்தில் இருந்தவன் இப்போ எல்லாமே பகவானுடையது. ராமகிருஷ்ணர் ஒரு அழகான கதை சொல்வார், ராமேர் இச்சா. ஒரு கதை சொல்கிறார், இப்படி ராமேர் இச்சா எல்லாமே ராமனுடைய விருப்பத்தின்படி தான் நடக்கிறது என்பதிலே நிலை பெற்றுவிட்ட ஒருவன் ராமேர் இச்சா. அதில் எந்த அளவிற்கு அதில் அவன் சாதனை செய்து அதில் நிலை பெற்றிருக்கிறான் என்று இந்த கதையில் பார்க்கும் பொழுது, அவன் சாதாரண ஒரு விவசாயி தான். ஒரு நாள் இரவு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வெளியில் குடிசைக்கு வெளியில் கட்டி உட்காந்துருக்கிறான். திடீர்னு அந்த வழியாக திருடர்கள் எங்கே திருடுவதற்கு போய் கொண்டு இருக்கிறார். அவளுக்கு திருடின சாமான்லாம் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருந்தது. இவனை பிடிச்சிட்டான், நடவான்னு இழுத்து போயிட்டான். போய் உள்ளே போய் திருடுகிறார்கள். திருடி வெளியில் குழந்தை விட்ட கொடுங்க. திருடுற சமயத்தில் போலீஸ் வந்துட்டான். அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இவனை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி உள்ளே தள்ளிட்டாங்க. அடுத்த நாள் என்ன மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி முன்னாடி போய் நிறுத்தியாச்சு. என்ன நடந்தது சொல்லு அப்படின்போது அவன் சொல்கிறான், ராமரின் நிச்சயப்படி நான் இரவு உணவு முடிந்து வெளியில் கட்டில் உட்காந்துருந்தேன். ராமர் இச்சைப்படி தான் இந்த 2 பேர் வந்தாங்க. ராமர் இச்சைப்படி என்னை இழுத்துட்டு போனாங்க. இப்போ எல்லாம் ஒவ்வொன்றும் ராமர் இச்சைப்படி உள்ள தள்ளிட்டாங்க. ராமர் இச்சைப்படி அவங்க முன்னாடி வந்து நிறுத்திட்டாங்க. அவன் சொன்னதில் அந்த வார்த்தைகளில் இருந்த அந்த உண்மையான அந்த உணர்வு நிஜமாக தான் சொல்கிறான். எல்லாம் ராமருடைய இச்சைப்படி தான் நடக்குது. அவன் உணர்வு தான் பேசுகிறான். இவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான். அவனை விடுதலை செய்யுங்கள் என்று விட்டான். வெளியில் வந்து சொன்னா ராமர் இச்சைப்படி வெளியில் வந்துட்டான். அதாவது இந்த மாதிரி நான் எனது இல்லாத நிலையில் எவர்களெல்லாம் எல்லாம் ராமர் இச்சைப்படி. ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி தாய் பூனை குட்டியை கவி கொண்டு போய் ஒரு சமயத்தில் படுக்கையில் வைக்கும், ஒரு சமயம் அடுப்பங்கரையில் வைக்கும், எல்லாமே சாக்கடை பக்கத்தில் எங்கே வேணால் வைக்கலாம். குழந்தைக்கு அதுக்கு என்று எந்த விருப்பமும் கிடையாது, எந்த வெறுப்பும் கிடையாது. அம்மா எங்கே வச்சாலும் சரி, அதுக்கு அம்மான்னு கூப்பிட்டா தான் தெரியும். அந்த மாதிரியான நிலையை வளர்த்து கொண்டு நீ இந்த மாயின் பிடியிலிருந்து விலகி வாழ். ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு இதுவாக சொல்கிறார். இதில் விஜயகிருஷ்ண கோஸ்வாமி என்று ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஒரு சீடர் அவர்கிட்ட சொல்கிறார், அதை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார். ஒரு 2 பழுக்காதனான் பழுத்தனான்னு சொல்வார். பழுக்காதனான் இது என்னுடையது, என்கிட்ட பணத்தை திருடிட்டியா, என்ன பண்ணுறேன் பாருங்க, போலீஸ் கொடுக்குமா 2 இவனும் 2 தண்டனை, 2 அடியை போட்டு போலீஸ் கொடுக்குமா, என்னுடைய பணத்தை எடுத்து, இப்படிலாம் நல்ல உதாரணங்கள்லாம் சொல்வார். அப்படி அந்த அகங்காரத்தை தொடர்ந்த இந்த மாதிரியான ஆன்மீக சாதனையின் மூலமாக, பக்தியின் மூலமாக பழுக்க வைத்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதான் பழுக்க வச்சிடும். பழுக்க வச்சுன்னா என்ன அர்த்தம்? அது அதனுடைய நம்மை பந்தப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை இழந்து விடுகிறது. எப்படி? குழந்தை குழந்தை நான் நான் சொல்கிறது, ஆனால் அது அகங்காரத்தின் பிடியில் இல்லை. எப்படி தெரிகிறது? இந்த சமயம் நீ அடித்தா நான் உன்னோட மேலே நான் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். அடுத்த நிமிஷம் நீ ஏதோ ஒரு சாக்லேட் கொடுத்தனா ஓடி வந்து ஒட்டிக்கும். அது நல்லா ஸ்ரீராமகிருஷ்ணர் அழகாக சொல்வார். அது மாதிரி அது நான் இருக்கு, நான் அதோடைய பிடியில் வந்து போயிடுச்சு. எப்படி? தண்ணியில் ஒரு கோடு இழுத்தா இந்த தெரிந்தது கோடு இப்படி இழுக்கும்போது தெரிந்தது அடுத்த நிமிஷம். அது மாதிரி குழந்தை இந்த அகங்காரத்தின் பிடியில் இருக்காமல் தெரிகிறது, அடுத்த நிமிஷம் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ இவ்வளோ கோபமாக இருந்த குழந்தை அடுத்த நிமிஷம் வந்து ஒட்டி கொள்கிறது. அதே மாதிரி எனது ஏதோ ஒரு கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், எங்கள் அப்பா கொடுத்தது, கொடுக்க மாட்டேன், எங்கள் அப்பா கொடுத்தது, அதை விட உயர்ந்தது விலை மதிப்புள்ள ஏதோ ஒரு பொருளை கொடுத்தா இது எங்கள் அப்பா கொடுத்தா கொடுக்க மாட்டேன். நான் அடுத்த நிமிஷம் அது கொண்டு போய் யாருக்கோ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாத ஒன்றும் வாங்கிக்கும். இப்போ அதுக்கு பொருள் மீது பற்றுதலும் இல்லை, எனது என்னுடையது. அப்போ அந்த குழந்தை சுவாவம் என்று சொல்வார். எப்படி? குழந்தைக்கு அகங்காரம் இருக்கா? இருக்கு. நான் எனது இருக்கா? இருக்கு. ஆனால் அதெல்லாம் பழுத்த நான், பழுத்த எனது. அதனால் அதற்கும் பந்தமில்லை, துன்பமில்லை, மற்றவர்களுக்கும் துன்பம் இல்லை. இந்த காயினால் என்னையும் படுத்துகிற பாடு, உங்களையும் படுத்துகிற பாடு எல்லாருக்கும் தெரியும். இந்த நான் என்பது காயாக இருக்கும் பொழுது அது என்னையும் இது பண்ணுறது. நான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், மனிதனின் அகங்காரம் தான் மாயம். இந்த அகங்காரமே எல்லாவற்றையும் திரையிட்டு வைத்திருக்கு. நான் இறந்தால் தொந்தரவு தீர்ந்தது. எதையும் செய்பவன் நான் அல்ல என்ற உணர்வு இறை அருளால் ஏற்படுமானால் அவன் ஜீவன் முக்தனாகி விடுகிறான். பிறகு அவனுக்கு பயமே இல்லை. மனிதன் உண்மையில் சச்சிதானந்த இயல்பினன். ஆனால் மாயை, அதாவது அகங்காரத்தினால் பல்வேறு தலைகள் ஏற்பட்டு அவன் தன்னுடைய உண்மையான இயல்பை மறந்து விட்டான் என்று என்னென்ன தலைகள் அதெல்லாம் நிறைய சொல்கிறார். ஆகவே சாதனையின் மூலமாக, பக்தி சாதனையின் மூலமாக காயினானை பழுக்க வைக்க வேண்டும். அது நாம் ஒன்றும் பிளான் போட்டு பழுக்க வைக்க வேணும், தானாகவே அது பழுக்கிறது. பக்தன் என்பவன் படிப்படியாக அவனே அறியாத நிலையிலே அவன் இந்த அகங்காரத்தின் பிடியிலிருந்து விலகுகிறான் என்பதைத்தான் பக்தருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம்.